ஆகஸ்ட் 2024 கிரக நிலைகளை பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரியன் இருப்பார், அடுத்தது சிம்மத்தில் சுக்கிரனும் புதனும், கேது கண்ணியில் இருப்பார், சனி கிரகம் வக்ரம் பெற்று கும்பத்தில் இருப்பார், அதே மாதிரி மீனத்தில் ராகு. மாசத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும்போது 5ஆம் தேதியே புதன் வக்ரம் அடைஞ்சு வக்ர நிவர்த்தி 28ஆம் தேதி ஆறார். 16ஆம் தேதி சூரியன் சிம்மத்துக்கு போயிடுவார். அப்ப சூரியன் அங்க ஆட்சி. 22ஆம் தேதி புதன் வக்ரமாயி அவர் சிம்மத்தை விட்டு மேல கடகத்துக்கு போயிடுவார். 24ஆம் தேதி சுக்கிரன் கன்னிக்கு போய் நீச்சம் அடைஞ்சிடுவார். 24ஆம் தேதி குருவுடன் இருந்த செவ்வாய் மிதுனத்துக்கு மாறுகிறார். இந்த மாத கிரக நிலைகள்ல நிறைய மாற்றங்கள் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருக்கு. எப்பயுமே வருட கிரகங்கள் ஒரே மாதிரி இருக்கும், ரொம்ப லைட்டா தான் மாச கிரகங்கள் மாறும். பட் இந்த தடவை நிறைய மாத கிரகங்களுடைய மாற்றம் இருக்கு. சரி, இந்த கிரக நிலைகளை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசி மற்றும் மேஷ லக்ன அன்பர்களுக்கு 2ஆம் வீட்டில் குருவும் செவ்வாயும், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய், அவங்க குருவோட சேர்ந்து குரு மங்கள யோகம் பெறுறது மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சூப்பராக உங்களால் ஜெயிக்க முடியும். ஏன்னா 2ஆம் வீடுன்றது குடும்பம், தனம், வாக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல குரு மங்கள யோகம் பெற்று இருக்கும்போது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், குடும்ப ரீதியாக எடுத்துக்கோங்க, பண ரீதியாக எடுத்துக்கோங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஜாப்ல இருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு மைனஸ் நடக்க போகுதுன்னா கூட அந்த குருன்றவங்க உங்களுக்கு வழி காட்டிடுவாங்க. அந்த குரு யாரா வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய மனைவியா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், உங்க குடும்ப உறுப்பினரா இருக்கலாம், அல்லது ஜஸ்ட் ஒரு வழிபோக்கரா கூட இருக்கலாம். அவங்க இல்லப்பா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ரூபத்துல கரெக்டா வழிகாட்டி அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. ப்ரமோஷனல் ஆஸ்பெக்ட் ரொம்ப 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 நல்லா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் அபிவிருத்தி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நினைச்சது எல்லாமே ஸ்மூத்தா நீங்க அப்லிஃப்ட் ஆகிறதுக்கும், நீங்க அபிவிருத்தி தட் இஸ் மல்டிப்ளை ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஆன்லைன் ஆன்சைட் சூப்பரா இருக்க போகுது. பிஸ்னஸில் இருக்கிறவங்க ஆன்லைனில் கனெக்ட் ஆகி நிறைய விஷயங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உங்களுடைய வளர்ச்சி பெருமிதமாக அபிவிருத்தி ஆகிறதுக்கும், ஆன்சைட் ஜாப் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ராகு 12ல் வேற குருனுடைய வீட்டில் 2ஆம் வீட்டில் குருவும் செவ்வாயும், அப்போது உங்களுடைய குருக்கு, உங்களுடைய ஹையர் அஃபீஷியலுக்கு, உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் கண்ணில் பட்டு அதன் மூலியமாக உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறதுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் 16ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் வீட்லையும் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சிம்மத்தில் ஆட்சி பெற்று உங்கள் 5ஆம் வீட்டில் இருக்கார். அப்படின்னா என்ன அப்படின்னா, இது குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. மெயினாக உங்கள் குழந்தைகளை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வகையில் பல ரூபத்தில் அப்லிஃப்ட்மெண்ட் காமிக்குது. அதாவது இது எந்த வயதினராக இருந்தாலும் சரி, அவங்க குழந்தைங்க ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் கூட அவங்க நல்ல மார்க் வாங்கிறது, அவங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கிறது அப்படின்ற விஷயம் எல்லாம் ரொம்பவே நடக்கும். சரி, உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், அது ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது படிப்பு வரலன்னு இருக்கலாம், அல்லது அவங்களுடைய கணவன் மனைவிக்கு பிரச்சனையாக இருக்கலாம், அவங்களுடைய பிரிவினைன்ற மாதிரி இருக்கலாம், புரிஞ்சுக்கல ஒருத்தர் அப்படின்னு இருக்கலாம். ஸோ உங்களுடைய மகளோ மகனுக்கோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் இப்போ நீங்கள் போய் சுமூகமாக பேசி சூப்பராக அதை முடிவுக்கு கொண்டு வந்துடுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறைஞ்சு இருக்கு. ஸோ உங்களுக்கு திருமணம், உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம், அதே மாதிரி உங்களுக்கு முதல் திருமணம் ஏதாவது பிரச்சனையாகி 2வது திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையை முடியறதுக்கும் இது உகந்த காலம். அதே சமயம் மறுபடியும் திருமணம் ஆறதுக்கும் இது ரொம்ப நல்ல ஒரு காலம். இப்போ அமையக்கூடிய ஒரு பெண்மகள் அல்லது ஆண்மகன் ரொம்ப உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு அந்யோன்யமாக இருக்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த காலகட்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
6ஆம் வீட்டில் கேது. பட் ஸ்டில் கவலையே பட வேண்டாம். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய பார்வையை 6ஆம் வீட்டில் வைக்கிறார். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஞானம் பெற்று குருனுடைய ஆசீர்வாதத்தினால் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாமே பாசிட்டிவ் ஆகிறதுக்கு நிறைய 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 வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளுக்கு இப்போ புதன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த வக்ர நிவர்த்தி பிறகு திரும்பியும் இந்த மாச கடைசியில அவர் கடகத்துக்கே போறார். அப்போ இந்த இடத்துல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் குழந்தைங்களுக்கு இருக்கும். அதாவது இது ரைட்டா, இந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கிறது, இது லாஸ்ட் தடவை ரொம்ப நல்லா மார்க் வந்துச்சு ஆனால் இப்போ புரியவே இல்லையே, இது தானே நான் ப்ராஜெக்ட் எழுதி நல்ல மார்க் வாங்கினேன் ஆனால் இது என்னமோ நான் படிக்காத புது சப்ஜெக்ட் போல இருக்கே அப்படின்னு அவங்கக்குள்ள ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஆகஸ்ட் மாதம் புதனுடைய கிரகம் வந்து ரொம்பவே ஃபர்ஸ்ட் வீக்ல அவர் வக்ரமாறார். 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி. அந்த வக்ர நிவர்த்தியினுடைய காலகட்டத்தினுடைய லாஸ்ட்ல அவர் வந்து கடகத்துக்கே போறார். அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் ஒரு மன சஞ்சலம், உங்களுடைய பிளானிங்ல மாற்றங்கள்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த பிளானிங்காக இருக்கலாம். நீங்கள் போகலான்னு நினைக்கலாம், திடீர்னு உங்கள் அம்மா வந்து வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உங்களுடைய நட்பு பெற்றவங்க இப்போ வேண்டான்னு சொல்லலாம், அல்லது பிளானை மாற்ற சொல்லலாம், அல்லது நீங்கள் பிளான் பண்ணி ஒரு டூரிசம் நீங்கள் போகிற கனெக்ட் ஆகிருப்பீங்க. அந்த ட்ராவல்ஸ்காரர் வந்து கரெக்டாக உங்களுக்கு அங்கே வந்து ரைட்டான ஒரு வழியை காமிக்காமல் இருக்கலாம். இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய காலகட்டம்ன்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய 3ஆம் வீட்டுக்கு போறார். அதுவும் புதனுடைய வீட்டுக்கு போறார். அப்படி இருக்கும்போது அசாத்திய தைரியம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ எது எடுத்தாலுமே கான்ஃபிடென்ஸ் இஸ் குட், ஓவர் கான்ஃபிடென்ஸ் கூடாது. அண்ட் செவ்வாய் 3ஆம் வீட்டில் போகும்போது கம்யூனிகேஷனில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, எச்சரிக்கைன்னா எப்படி இருக்கிறது? மேஷராசி அப்படின்னாலே யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு வந்து கோபம் ஜாஸ்தி, உங்களுக்கு வேகம் ஜாஸ்தி. அதை ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த விதமான பயம் பாதிப்பும் இல்லை. ஏன்னா உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியான புதன் வீட்டுக்கு தான் செவ்வாய் போறாருன்றதும், அந்த புதன் வந்து கொஞ்சம் மாதம் முழுக்கவே ப்ளஸ் அண்ட் மைனஸில் இருக்காரு. அதனால நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்காது, ஆனால் வேலைகள் அருமையாக நடக்கும். பட் இன்னைக்கு போய் இதெல்லாம் பண்ணிடலாண்டா அப்படின்னு சொல்லுவீங்க, நினைப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய முக்கியமான உங்களுடைய மேனேஜர், அதாவது நீங்கள் யாரை நம்புனீங்களோ அவங்க கொஞ்சம் லீவ் போட்டிருக்கலாம், அல்லது லேட்டாக வந்திருக்கலாம், அவங்களுடைய பைக் பஞ்சர் ஆகிருக்கலாம், இந்த மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம். பட் அந்த காரியம் ஆயிடும். அதனால பயப்பட வேண்டாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்று இருக்கும்போது நிறைய லாபகரமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஆனால் நீங்கள் எதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து வாக்குவாதத்துலேயோ வேகத்துலேயோ, ஏன்னா சனி கிரகம் வக்ரம், அது நிறைய விஷயத்துல லாபம். ஒரு 20% வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதாவது எதுல எச்சரிக்கையா இருக்கணும்னா, எதுலையுமே உங்களுடைய வாக்கு ஸ்தானத்துல டக்குன்னு கோமா திட்டிடாதீங்க. நிறைய வருடங்கள் உங்களுக்காக உழைச்சிருப்பாங்க. ஆமாம், நிஜம்தான், நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கலை தான். ஆனால் அவங்களுடைய இடத்துலையும் நீங்கள் நின்று எதனால இவங்களுக்கு இந்த பிரச்சனை, எதனால வரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஈஸியாக சொல்லுவாங்க, சார் நான் கிளம்பி வந்துட்டுருக்கேன், இந்த மாதிரி பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, அதுக்கு அவர் என்ன பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல கடுமையான வார்த்தைகள் உபயோகிச்சுட்டீங்கன்னாலும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் சான்சஸ் உண்டு. ஸோ அது எல்லாமே உங்களுடைய வாக்கினால் தான் நடக்கும். பட் ஸ்டில் ரொம்ப பெருசாக போகாது. பட் அந்த இடத்துல ஒரு பெரிய மனஸ்தாபம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 12ல் ராகு அப்படின்றது நிறைய விஷயங்கள் இப்போ மல்டிப்ளை பண்ண மனசு துடிக்கும், மனசை நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியன் வந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டில் ஆட்சி பெறதுன்றது மிகப்பெரிய யோகமான ஒரு காலம். கவர்மெண்ட் சைடு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தமாக எது தான் டிலே ஆச்சோ அதெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. சூரியன் வந்து சிம்மத்தில் 1 மாத காலம் இருப்பார். ஸோ அதில் இந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதியிலேருந்து அவர் இருப்பார். ஸோ அரசு வழி அனுகூலம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரி, இப்போ அனுகூலங்கள் 80% இருக்கு, 20% தான் வந்து லிட்டில் நாட் குட். ஸோ அந்த 20% வந்து அதில் மெயினாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்களுடைய கோபதாபம்
கோபதாபங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சரி, உங்களுடைய சந்திராஷ்டமம் அப்படின்றது உங்களுக்கு 8ஆம் வீடு விருச்சிகத்தில் சந்திரன் வரும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படும். பட் ஸ்டில் எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா சந்திராஷ்டமத்துக்கும் பயப்படணுன்ற அவசியங்கள் இல்லை. இந்த சந்திராஷ்டமமும் ரொம்ப பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லவே இல்லை. ஏன்னா குருனுடைய பார்வை விருச்சிகத்துக்கு மேலே முழுசாக விழருது. அதே மாதிரி செவ்வாயும் அங்கே பார்க்குறார். ஸோ அந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்னா, ரொம்ப ரொம்ப வேகம் வேண்டாம், ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாம். உங்களால் முடியும், என்னடா நீ பண்ணுற, இதை ஒரு நிமிஷத்தில் நான் சாதிச்சுட்டு வந்துடுவேன், அந்த மாதிரி வார்த்தைகள் யாரையும் ஹர்ட் பண்ணுறதாவோ அல்லது யாரையும் குறைச்சி பேசுறதோ உங்களை மிகைப்படுத்தி பேசுறதோ ஈகோவோ வேண்டவே வேண்டாம். இந்த சில விஷயத்துல மட்டும் நீங்க எச்சரிக்கையா இருந்துட்டீங்கன்னா போதும். சந்திராஷ்டமம் நிறைய பயப்படுற மாதிரி அவசியங்கள் இல்லை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சார பலன்கள். இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தி உங்களுக்கு அருமையா இருந்துச்சு அப்படின்னா இது கொடி கட்டி பறக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு ஸ்மூத்தா போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு விசேஷ நாட்களும் சொல்லியிருக்கேன். அந்த ஆடி மாதம் இதுக்குள்ளே வர்றதுனால நிறைய நன்மைக்குரிய நாட்கள், நம்ம கடவுளை பிரார்த்தித்து ஜெயிக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வயிறு, இஎன்டி, போன்ஸு இதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சுய ஜாதகத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உண்டான கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய அப்லிஃப்ட்மெண்ட், பல ரூபத்தில் சந்தோஷம் நிறைஞ்சு காத்துட்ருக்கு. மேஷராசி அன்பருக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்வாழ்த்துக்கள்னே சொல்லி முடிக்கணும். 2024 ஆகஸ்ட் மாதத்தினுடைய விசேஷ நாட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி பிரதோஷம், ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு, ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 6 சந்திர தரிசனம், ஆகஸ்ட் 7 ஆடி பூரம், ஆகஸ்ட் 8 நாகல் சதுர்த்தி, ஆகஸ்ட் 9 கருட பஞ்சமி. நாகல் சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் ரொம்ப விசேஷமான நாட்கள். எல்லாருமே ரொம்ப முக்கியமாக சர்ப்பத்தை வேண்டி நம்ம நமஸ்காரம் செய்ய வேண்டிய நாட்கள். அதுவும் ஜாதகத்தில் நாகதோஷம், ராகு கேது தோஷம்னு ராகு கேது சம்பந்தமாக எது இருந்தாலும் அன்றைய நாள் ரொம்ப விசேஷமான நாளுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 10ம் 25ம் ஷஷ்டி, ஆகஸ்ட் 12ஆம் தேதி 27ஆம் தேதி அஷ்டமி, ஆகஸ்ட் 13 28 நவமி, ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஏகாதசி, தசமி காலையில் 7 மணி வரைக்கும் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே தசமியில் தலை குளிக்கிறது அவ்வளவு சிறப்பு. ஸோ அன்னைக்கு தலை குளிக்கணும் அப்படின்னா 7 மணிக்குள்ளே நீங்கள் தலை குளிச்சுக்கோங்க. 7 மணிக்கு அப்புறம் ஏகாதசி வந்துடுது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஏகாதசி வரலட்சுமி விரதம். அந்த ஏகாதசின்றது காலை 6:45 மணி வரைக்கும் இருக்குன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. 17ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் சனி பிரதோஷம், 18ஆம் தேதி ஸ்ரவண விரதம், 19ஆம் தேதி பௌர்ணமி. இந்த பௌர்ணமி கொஞ்சம் விசேஷம், ஏன்னா திங்கக்கிழமை பௌர்ணமி வருது. 22ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, 22ஆம் தேதி வாஸ்து நாளும் கூட. வாஸ்து நேரம் மத்தியானமாக வருது, 2:31 மதியத்திலிருந்து 4:01 வரை. 26ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 29ஆம் தேதி ஏகாதசி. மேலும் விவரங்களுக்கு 9842266555